Hi dears, good morning students. Here we have seen the first part of the lesson, the portrait of a lady. Today we are going to continue the second part of the lesson. Okay, here we have seen the narrator's three phases as he attached with his grandmother, isn't it? His togetherness with his grandmother and his friendship with his grandmother. First we have seen from the village as a childhood villageல அவங்க பாட்டியோட இருந்த அந்த நாட்களை பார்த்தோம். And then they shifted to city. In the city somewhat that friendship has been somewhat reduced. Okay, it is not as well before they have been in the village. And then the author went up to university. Now he had been given a room of his own. அவருக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க. The common link of friendship was broke out. இப்போ சுத்தமாக அவங்க பாட்டிக்கிட்ட கனெக்ஷனே இல்லாமல் தனி ரூமில் இருக்கிறாரு. ரொம்ப குறைவாக தான் இருக்கு. ஓகே, அந்த இதை பார்த்தோம். நம்ம again we'll continue from that paragraph. Okay, page number 3. When I went up to university, I was given a room of my own. The common link of friendship was snapped. My grandmother accepted her seclusion with resignation. Here resignation means now she not at all talked with his grandson. She rarely left her spinning wheel to talk to anyone. Always she was mending with the spinning wheel, but she never talked to anyone. From sunrise to sunset, she sat by her wheel spinning and reciting prayers. Only in the afternoon, she relaxed for a while to feed the sparrows. So afternoon அப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஸ்பேரோஸ் மீன்ஸ் குருவிகள்லாம் அதுக்கெல்லாம் வந்து ஃபீட் பண்ணுறாங்க, அது சாப்பாடு போடுறாங்க. While she sat in the veranda, breaking the bread into little bits, hundreds of little birds collected round her, creating a veritable bedlam of chirruping. ஸோ அவங்க வந்து அந்த ப்ரெட்டை குட்டி குட்டியாக பிச்சு அதனுடைய பிரெட் க்ரம்ஸ் மீன்ஸ் அதனுடைய தூளாக அப்படி தூக்கி போடும்போது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்பேரோஸ் வந்து அவங்கள சுற்றி வந்து அது வந்து கொத்தி சாப்பிடுது. பெட்லாம் ஆஃப் சிரப்பிங் மீன்ஸ் பெட்லாம் ஹியர் இட் மீன்ஸ் நாய்ஸி கன்ஃபியூஷன். ஒரே குழப்பமாக அந்த பறவைகளுடைய கூச்சலிடக்கூடிய சத்தம் வந்து ஒரு குழப்பமான சத்தமாக அங்கே கேட்குது. Some came and perched on her legs. சில பேர்ட்ஸ் வந்து அவங்களோட கால் மேலே வந்து உட்காருது. Others on her shoulders. Some even sat on her head. சில இது ஷோல்டர்ஸில் வந்து உட்காருது. Some on her head, தலை மேலே வந்து உட்காருது. She smiled but never shooed them away. அவங்க வந்து அதெல்லாம் வந்து அந்த மாதிரி உட்காரும்போது சிரிப்பாங்க. ஐயோ இப்படி தலை மேலெலாம் உட்காருதே, ஷோல்டரில் உட்காருதே அப்படி சொல்லிட்டு அதை வந்து நெவர் ஷூட் மீன்ஸ் ட்ரோவ் அவே, அதை விரட்டி விட மாட்டாங்க. It used to be the happiest off hour of the day for her. ஸோ ஒரு நாளில் ஒரு ஆஃப் hour of the day, டேயில் பாதி நாளை வந்து இப்படி ஹாப்பியாக அவங்க கழிக்கிறாங்க. When I decided to go abroad for further studies, next phase the narrator is going to have his further studies in abroad. ஃபாரின் போகிறாரு படிப்புக்காக. I was sure my grandmother would be upset. இப்போ என்ன நினைக்கிறாரு, நம்ம கிராண்ட்மதர் வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க, என்னைய வந்து பிரிகிறதுல எங்கள் பாட்டி வந்து அப்செட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐ வுட் பி அவே ஃபார் 5 years நான் வந்து அப்ராடில் படிக்கணும். அண்ட் அட் ஹர் ஏஜ் ஒன் குட் நெவர் டெல். ஸோ அவங்களோட ஏஜில் நம்ம இருப்போமோ, நாளைக்கு சாவோமோ, நம்ம பேரனை பார்க்க முடியுமோ என்னவோ அப்படி சொல்லிட்டு என்னை வந்து அனுப்பக்கூடாது அப்படின்னு மற்ற கிராண்ட் பேரண்ட்ஸ்னால் அனுப்ப மாட்டாங்க. பட் மை கிராண்ட்மதர் குட், என்னோட கிராண்ட்மதரால் அது முடியுது. ஷி வாஸ் நாட் ஈவன் சென்டிமெண்டல். தட் மீன்ஸ் ஷி வாஸ் நாட் அட் ஆல் வரிட் அபவுட்
his departure. அவன் வந்து பிரிஞ்சு போகிறது அவங்களுக்கு அப்படி worried ஆகலை. She came to leave me at the railway station but did not talk or show any emotion. ஸோ அப்ராட் போகும்போது ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வழி அனுப்பிச்சு விடை கொடுத்து அனுப்புகிறாங்க. பட் டிட் நாட் டாக் ஆர் ஷோ எனி இமோஷன். ரொம்ப பேச மாட்டுறாங்க. அப்புறம் எமோஷன்னா அழுதுகிட்டு போகாத அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிச்சி அழுகிறது அந்த மாதிரிலாம் ஒரு எமோஷனாக அவங்க வந்து காமிச்சிக்கல. ஹர் லிப்ஸ் மூவ்ட் இன் ப்ரேயர், ஹர் மைண்ட் வாஸ் லாஸ்ட் இன் ப்ரேயர், ஹர் ஃபிங்கர்ஸ் வர் பிஸி டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி. அப்பையும் கையில் வந்து ஒரு அந்த ரோசரி வச்சுருக்குறாங்க. அதை வச்சு அந்த பீட்ஸை வந்து உருட்டிக்கிட்டே அவங்களுடைய ஸ்லோகன் சொல்லிக்கிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே வராங்க. அந்த ப்ரேயரில் அவங்க வந்து லயிச்சு இருந்துட்டு ஹர் மைண்ட் வாஸ் லாஸ்ட் இன் ப்ரேயர். ப்ரேயரில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. நம்ம பேரை நம்மளை விட்டு பிரிகிறானே அப்படின்ற அந்த சென்ஸுக்கு அவங்க வரல. ஹர் லிப்ஸ் ஆல்சோ மூவ்ட் இன் ப்ரேயர். சைலண்ட்லி ஷீ கிஸ்ட் மை ஃபோர்ஹெட் அண்ட் வென் ஐ லெஃப்ட் I cherish the moist imprint as perhaps the lost sign of physical contact between us. Silently she kissed my forehead. So the grandmother kissed his grandson on his forehead silently. The author cherished it. அந்த cherished means அந்த ஆத்தருக்கு வந்து அந்த கடைசியில் அவங்க பாட்டி வந்து முத்தம் கொடுக்கும்போது அந்த மாய்ஸ்ட் இம்ப்ரிண்ட், மாய்ஸ்ட் மீன்ஸ் ஈரம், இம்ப்ரிண்ட்னா முத்தத்தை அவனோட நெத்தியில் பதிச்ச அந்த ஈரத்தை அவனால் எப்போவுமே உணர முடிஞ்சிச்சு. ஐ லெஃப்ட் ஐ செரிஷ் த மாய்ஸ்ட் இம்ப்ரிண்ட் ஆஸ் பெர்ஹாப்ஸ் த லாஸ்ட் சைன் ஆஃப் ஃபிசிக்கல் கான்டாக்ட் பிட்வீன் அஸ். அந்த ஈரப்பதத்தினால அந்த முத்தம் கொடுத்த அந்த பிரிண்ட் வந்து அவனுக்கு என்னத்தை சொல்லுதுன்னா, இதோட நம்ம வந்து பாட்டியை பார்க்கறது கடைசியாக இருக்குமோ, இதோட தான் இந்த ஃபிசிக்கல் கான்டாக்ட், அதாவது ஃபிசிக்கலி ஷி கேவ் ஹிம் a kiss. That kiss was the last sign of physical contact between him and his grandmother. He thought like that, but that was not so. ஆனால் அப்படி இல்லை. அந்த தட் வாஸ் நாட் சோனா அவன் நினச்ச மாதிரி அதுதான் கடைசியாக அவங்க பாட்டிக்கிட்ட அந்த ஃபிசிக்கல் கான்டாக்ட் அந்த மாதிரி முத்தம் வாங்குறதா இருக்குமோன்னு நினச்சான். ஆனால் அப்படி இல்லை. ஆஃப்டர் 5 years ஐ கேம் பேக் ஹோம் அண்ட் வாஸ் மெட் பை ஹர் அட் த ஸ்டேஷன். ஸோ 5 years திரும்பி அந்த அப்ராட் போயிட்டு 5 years கழித்து திருப்பி வரும்போது அவன் நினச்ச மாதிரி இல்லாமல் ஹர் கிராண்ட்மதர் வாஸ் அட் த ஸ்டேஷன் டு வெல்கம் ஹிம். ஷீ டிட் நாட் லுக் அ டே ஓல்டர். அவங்க பாட்டியை பார்க்குறான். இவன் அந்த 5 yearsக்கு முன்னாடி பார்த்துட்டு போனதில் ஒரு டே கூட அவங்க ஓல்டராக வயசான மாதிரி அவங்க தெரில. ஷி டிட் நாட் லுக் a day older. She still had no time for words and while she clasped me in her arms I could hear her reciting her prayers. She still had no time for words. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போயும் அவங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் நிறையா நிறையா பேச மாட்டுறாங்க. அண்ட் வைல் ஷி கிளாஸ்ப்ட் மீ இன் ஹர் ஆர்ம்ஸ். கிளாஸ்ப்ட் மீன்ஸ் ஹோல்டு, அதாவது பிடிச்சிக்கிறது. ஹெல்டு ஹிம் இன் ஹர் ஆர்ம்ஸ். அவங்க பேரனை கையில் அப்படி பிடிச்சிக்கிட்டு ஐ குட் ஹியர் ஹர் ரிசைட்டிங் ஹர் ப்ரேயர்ஸ். அப்போ கூட பேச மாட்டுறாங்க. ஆல்வேஸ் ஷி வாஸ் ரிசைட்டிங் ப்ரேயர்ஸ், மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வராங்க. ஈவன் ஆன் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை அரைவல் ஹர் ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்ஸ் வேர் வித் ஹர் ஸ்பேரோஸ் ஹூம் ஷி ஃபெட் லாங்கர் and with frivolous rebukes. ஸோ அந்த 5 years கழித்து ரிட்டர்ன் ஆகி வரக்குள்ள ஃபஸ்ட் டே அரைவலில் கூட ஹர் ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்ஸ் வேர், அவங்களோட சந்தோஷமான மொமெண்ட்ஸ் நேரங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா வித் அ ஸ்பேரோஸ், அந்த குருவிகளோட, whom she fed longer and with frivolous rebukes. ஒரு ஆஃப் அ டே வந்து அந்த ஸ்பேரோஸ்க்கு அவங்க பிரெட் க்ரம்ஸ்லாம் தூக்கி போட்டு அதுங்க வந்து அவங்க அந்த பாட்டியனோட கால் மேலே, ஷோல்டரில், ஹெட் மேலே ஏறிக்கிட்டு அதனால் அவங்க கூட பேசிக்கிட்டு. frivolous rebukes means scolding the birds and talking with the birds. She used to talk with the birds and enjoy with the birds. In the evening a change came over her. ஸோ இவன் வந்துட்டான் 5 years கழித்து அந்த ஃபர்ஸ்ட் டே ஈவினிங்கில் ஒரு சேஞ்ச் அவங்கள்ட்ட தெரிஞ்சிச்சு, ஒரு மாற்றம் தெரியுது. ஷீ டிட் நாட் ப்ரே. Always she used to pray, but that day she did not pray. She collected the women of the neighborhood, got an old drum and started to sing. What did she do? She collected the women of the neighborhood. பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய நெய்பர்ஹுட், பக்கத்தில் இருக்கிறவங்கள லேடிஸ்லாம் கூப்பிட்டு got an old drum.
ஓல்டு ஒரு பழைய ட்ரம்மு, கொட்டுன்னு சொல்லுவோம், அல்லது இந்த ஜால்ரா அல்லது மேளம் சொல்லுவோம், அதை எடுத்துக்கிறாங்க. அண்ட் ஸ்டார்டட் டு சிங், பாட்டு பாடுறாங்க. For several hours she thumped the sagging skins of the dilapidated drum and sang of the homecoming of warriors. For several hours, நிறைய மணி நேரம் என்ன செய்கிறாங்க? she thumped means அந்த கொட்டை அடிக்கக்கூடிய அந்த ஃபிங்கர்ஸை வச்சு பீட் பண்ணக்கூடிய அந்த தம்ப், அதான் அந்த தம்ப் த sagging skins. sagging means very loosely hang loose skin that appears to hold due to the lack of muscle underneath. மசில், அந்த சதைலாம் அவங்க வயசாகிட்டதுனால சதை பிடிப்பு இல்லாமல் அந்த ஸ்கின்னெல்லாம் அப்படியே தொங்குற மாதிரி இருக்குது. அந்த ஸ்கின்னோட அந்த கையை வச்சுக்கிட்டு அவங்க தாளம் போடுறாங்க. For several hours she thumped the sagging skins of the dilapidated drum. Dilapidated means very old and damaged drum and sang of the homecoming of warriors. என்ன பாட்டு பாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, warriors means great heroes or great soldiers. After their return from the war, heroic person, and she sang of the homecoming warriors. அப்படி வீட்டுக்கு திருப்பி வரும்போது அவங்களுக்கு பாடக்கூடிய ஒரு பாட்டை அங்கே பாடுறாங்க. Sorry. Yes, here. We had to persuade her to stop to avoid overstraining. Persuade means they had to force her. The author Kushwant Singh and his mother persuade, அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் போதும், பாடினது போதும், ஓவர் ஸ்ட்ரெயினிங் பண்ணாதீங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. We had to persuade her to stop to avoid overstraining. ஓவர் ஸ்ட்ரெயினிங் பண்ணி பாடாதீங்க, ரொம்ப நேரம் பாடுறீங்க, அது ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகும்னு சொல்கிறாங்க. That was the first time since I had known her that she did not pray. அதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நான் அவங்க வந்து ப்ரேயர் பண்ணாமல் பார்த்தது அன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லி நேரேட்டர் சொல்கிறாரு. The next morning she was taken ill. அடுத்த நாள் காலையில் பார்த்தா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் படுக்கிறாங்க. உடம்பு சரியில்லாமல் போயிடுது. She was taken ill. It was a mild fever and the doctor told us that it would go. டாக்டர் என்ன சொல்கிறார்? அது ஒரு மைல்டு ஃபீவர் தான், அது சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. பட் மை கிராண்ட்மதர் தாட் டிஃப்ரெண்ட்லி. ஆனால் கிராண்ட்மதருக்கு தெரிஞ்சிச்சு இது வந்து மைல்டு ஃபீவர் கிடையாது. She thought differently. She told us that her end was near. Her end means அவங்களுடைய end of her life, அவங்களுடைய வாழ்க்கை முடிய போகுது, அல்லது she is going to die அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. She said that since only a few hours before the close of the last chapter of her life she had omitted to pray. அப்போ அவங்க சொல்கிறாங்க, she said that இப்போ எனக்கு லாஸ்ட் மினிட்டாக இருக்குது, நான் சாக போகிறேன், நான் வந்து இன்றைக்கி ப்ரேயரே பண்ணலை. See that she said that since only a few hours before the close of the last chapter of her life, என்னோட லைஃப்பில் கடைசி சாப்டர் முடிய போகிற நேரத்தில் she had omitted to pray, நான் வந்து ப்ரேயர் பண்ணுறதுக்கு ஒமிட் பண்ணிட்டேன். she was not going to waste any more time talking to us. இப்போ அவங்க சொல்லிக்கிறாங்க, நான் இனிமேல் யார்கிட்டையும் பேச மாட்டேன், இப்போ நான் கடைசி சாக போகும்போது I am going to pray God அப்படின்னு சொல்கிறாங்க. See how pious she was here, isn't it? We protested. இப்போ இவங்கெல்லாம் protested means அதுக்கு வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. No, you should talk with us. எங்கள் கூட நீங்கள் கடைசி நிமிஷத்தில் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் she ignored our protests. ஸோ இவங்க வந்து எதிர்த்ததெல்லாம் அவங்க வந்து அலட்சியம் பண்ணிட்டாங்க. She lay peacefully in bed praying and telling her beads. இப்போ அவங்க பெட்டில் அமைதியாக படுத்துக்கிட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிக்கிட்டு அவங்களோட அந்த ரோசரியோட பீட்ஸை பண்ணிக்கிட்டே அந்த மந்திரத்தை சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டே படுத்துக்கிறாங்க. Even before we could suspect, her lips stopped moving and the rosary fell from her lifeless fingers. Even before we could suspect,
சஸ்பெக்ட்னா தே டிட் நாட் எக்ஸ்பெக்ட் தட் ஷீ இஸ் கோயிங் டு டை. அவங்க வந்து அவங்க சாக போகிறாங்க அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ பிஃபோர் வி குட் சஸ்பெக்ட், ஐயோ அப்படி டவுட்டுன்னு படுறதுக்கு முன்னாடியே ஹர் லிப்ஸ் ஸ்டாப்ட் மூவிங். அவங்க அந்த லிப்ஸை மூவ் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்த அந்த ப்ரேயர் வந்து ஸ்டாப் ஆகி அப்படியே லிப்ஸை நிற்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ரோசரி கையில் வச்ச ஃபிங்கர்ஸில் ரோசரியை வச்சு அந்த பீட்ஸை தடவி கொடுத்துட்டே வந்தது. அந்த ரோசரி வந்து தானாகவே கீழே விழுது. fell from her lifeless fingers. Lifeless means அந்த fingers were dead. fingers எல்லாம் அதாவது அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அந்த லைஃப் வந்து ஜீவன் அதுக்குள்ளே இல்லை. lifeless fingers. A peaceful pallor spread on her face and we knew that she was dead. அப்படியே அவங்க அதுக்கப்புறம் peaceful pallor means pale color. அவங்க மேலே வந்து அந்த இவங்க டெத்துன்ற அந்த பேல் வந்து அவங்க உடம்பை ஃபுல்லாக மூடிடுது. A peaceful pallor, an unhealthy pale appearance. Pale appearance அவங்க உடம்பு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி ஃபேஸ்லலாம் பார்த்து we knew that she was dead. இப்போ தான் அவங்களுக்கு தெரியுது அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது. We lifted her off the bed and as is customary laid her on the ground and covered her with a red shroud. Here we lifted her off the bed. பெட்லேருந்து எடுத்து அவங்களுடைய and as is customary means usual practices associated with a particular society or particular caste or particular religion, like that. Customary means அவங்களுடைய சடங்குப்படி சம்பிரதாயத்துப்படி laid her on the groundல அவங்கள படுக்க, அதாவது தரையில் படுக்க வச்சு and covered her with a red shroud. Shroud அப்படின்றது it is a linen cloth which is used to roll over the dead body. ஓகே, அந்த இங்கே ஷ்ரவுட் வந்து ரெட் கலர் ஷ்ரவுடை வச்சு அவங்கள கவர் பண்ணிடுறாங்க. After a few hours of mourning, we left her alone to make arrangements for her funeral. அப்புறம் after a few hours of mourning means இங்கே மௌனமாக அஞ்சலி அல்லது புலம்புறது, lamenting, crying, அந்த இறந்தவங்களுக்காக அழுது புலம்புவாங்கள்ல, அதுதான் வந்து மௌனிங். அந்த மௌனிங் எல்லாரும் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் அழுதாங்க. we left her alone to make arrangements for her funeral. இப்போ funeral means ஒரு ரிலீஜன்லேயும் ஒரு மாதிரி ஃபியூனரல் நடக்கும். ஃபியூனரலில் வந்து funeral means here rituals or ceremony or service held shortly after a person's death. ஒரு பர்சன் இறந்த பிறகு அவங்கள வந்து புதைக்கிறதுக்கோ இல்லை அவங்கள வந்து சுடுகாட்டில் கொண்டு போய் எரிக்கிறதுக்கோ அதுக்கு வேண்டிய அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் அல்லது ஒரு ரிலீஜியஸ் சர்வீஸ் எல்லாமே அதில் வரும் ஃபியூனரல். ஓகே, அந்த ஃபியூனரலுக்கு வந்து ரெடி பண்ணுறாங்க. In the evening we went to her room with a crude stretcher to take her to be cremated. ஸோ ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து அவங்க ஒரு ஸ்ட்ரெச்சர் கொண்டு போயிட்டு அது மேலே அவங்கள எடுத்து வச்சு எரிக்கிறதுக்காக கொண்டு போகிறாங்க அவங்களுடைய முறைப்படி. The sun was setting and had lit her room and veranda with a blaze of golden light. சன் வந்து அந்நேரம் செட் ஆகிட்டு இருக்கு, மறையக்கூடிய நேரத்தில் இவங்களுடைய வீட்டில் அந்த கிராண்ட் மதருடைய ரூம்லையும் அவங்க வந்து தினம் அந்த வெராண்டாவில் பிரெட் க்ரம்ஸ் போடுவாங்களே, அந்த வெராண்டாலையும் வித் அ பிளேஸ் ஆஃப் கோல்டன் லைட். பிளேஸ் மீன்ஸ் அந்த சன்னுடைய ரேஸ் வந்து அப்படியே அங்கே ஜொலிக்குது வீட்டில். All over the veranda and in her room, right up to where she lay dead and stiff, wrapped in the red shroud, thousands of sparrows sat scattered on the floor. So all over the veranda and in her room, right up to where she lay dead. அவங்க இறந்து படுத்துருக்குறாங்க. அந்த ரைட் சைடில் அவங்களுடைய வெராண்டா ஃபுல்லாக, அப்புறம் her room also. Thousands of sparrows sat scattered on the floor. தரை மேலே ஆயிரக்கணக்கான பேர்ட்ஸ் வந்து உட்காந்துருக்கு. there was no chirruping. எப்போவுமே நாய்ஸி கன்ஃபியூஷனாக நம்ம முன்னாடி we remembered that in previous அவங்க இருக்கும்போது பிரெட் க்ரம்ஸ் போடும்போது bedlam of chirruping, noisy confusion of chirruping was there. But today
the birds also looked at the dead body of the grandmother, and they also knew that, so they did not make any sound. There was no chirruping. We felt sorry for the birds, and my mother fetched some bread for them. So we felt sorry here means எங்களுக்கு அந்த பேர்டை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு. நாங்கள் வந்து அதுக்கு எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் ப்ரெட்டை அதுக்கு தூக்கி போடுறாங்க. ஷீ broke it into little crumbs the way my grandmother used to. So they understood that grandmother is not anymore to feed the sparrows. So his mother, the narrator's mother, brought the bread and broke it into little crumbs and threw it away to the birds. The sparrows took no notice of the bread. ஆனால் அந்த ஸ்பேரோஸ் வந்து அந்த ப்ரெட்டை பார்த்து கொத்தி எடுத்து சாப்பிடலை, அது பார்க்க கூட இல்லை. when we carried my grandmother's corpse off, நாங்கள் grandmotherோடைய corpse means dead body, பெணம், அதை தூக்கிட்டு போகும்போது they flew away quietly, சாப்பிடாமையே சத்தமே போடாமல் அமைதியாக பறந்து போயிடுச்சு. நெக்ஸ்ட் மார்னிங் த ஸ்வீப்பர் ஸ்வெப்ட் த பிரெட் க்ரம்ஸ் இன் டு த டஸ்ட்பின். அடுத்த நாள் காலையில் ஸ்வீப்பர் வந்து அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டார். அப்படி அந்த பேர்ட்ஸ் வந்து ஈவன் அ பேர்ட் picked at the breadcrumbs and they didn't eat at all. Here what we have seen, such அந்த ஒரு குட்டி இந்த லிட்டில் பேர்ட்ஸ் ஸ்பேரோஸ்க்கு கூட அவங்க வந்து காமிச்ச அந்த அன்புனால தினமும் அவங்க ஒரு ஹாப்பியஸ்ட் அவராக அந்த பேர்ட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணி அதுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய அந்த நாட்களை வந்து அந்த பேர்ட்ஸு கூட உணர்ந்து அவங்க இறந்த அன்னைக்கு அது சாப்பிடாம அவங்களுக்காக அது வந்து அமைதியாக அன்னைக்கு போகிறத நம்ம இந்த பார்க்குறோம். இதில் இந்த நேரேட்டர் குஷ்வந்த் சிங் he exposed his grandmother's beauty and her lovable affections throughout the story here. Okay, so only the title is The Portrait of a Lady. The portrait means the picturization of his her characterization is shown in this lesson. Okay. Okay, now I think we have studied up to question answers A to G and here A to D. The remaining questions and all E, F, second no, A to E I think, task 1 F, G and task 2 D, E, F you have to learn and write, and then task 3 answer the following in a paragraph of 100 to 150 words each, isn't it? See there, first A, the grandmother played a vital role in the author's formative years. Give your own example of how elders have a positive influence on the younger generation. Include examples from the story also. See the first paragraph, grandmother played a vital role in the, அதாவது இந்த கதையில் நம்ம பார்க்கும்போது குஷ்வந்த் சிங்கோட ஃபார்மேட்டிவ் இயர்ஸில் வந்து கிராண்ட்மதர் ஒரு வைட்டல் ரோல், இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கிறாங்க. கிவ் யுவர் ஓன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு எல்டர்ஸ் ஹாவ் எ பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த யங்கர் ஜென்ரேஷன். உங்களோட வியூ கேட்குறாங்க. அதாவது எல்டர்ஸ் பெரியவங்க வந்து யங்கர் ஜெனரேஷன் இருக்கிறவங்க கிட்ட எப்படி பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்குறாங்க. இன்க்ளூட் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரம் த ஸ்டோரி ஆல்சோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸ்டோரியிலேருந்து கொஞ்சம் எடுத்து உன்னோட வியூவை நீங்கள் கொடுக்கணும். ஸ்டடி. Okay, so here the remaining questions from task 1, task 2 and the first paragraph of task 3. That is the homework. Learn and write and send it to me through WhatsApp. Okay, thank you. We'll see in the next video.